நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணமானவன். என் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட முடியாது. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், நோயில் இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன். என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியாது. இப்படி அநேகர் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மேடை, ஒரு ஸ்டேஜ். நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் படைத்து இருக்கிறார். ஒரு சாதாரண கண்ணாடி இருளில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக அந்த அறையில் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சூரியனுடைய வெளிச்சம் அந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்கும் பொழுது அந்த அறை முழுவதும் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. காரணம், அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏசப்பாவை நம்முடைய வாழ்க்கையில வாங்கி கொண்டு நாம பிரதிபலிக்கும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படக்கூடியதாக நம்ம வாழ முடியும். வேதத்துல லாசரு பாருங்க, மரித்து போனான். 4 நாள் ஆயிடுச்சு அவன் மரித்து போனான். அந்த மரணம் கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக அது நடந்தது. பாருங்க, அவர் 4 நாட்கள் மரித்து போன லாசருவை உயிரோடு எழும்ப செய்கிறார். இப்பொழுது லாசர் என்ன பண்றான்? தெருவில் நடந்து போகிறான். என்ன நடக்கும் பாருங்க. 4 நாளாய்ச்சி இவன் மரித்து போய், ஆனால் ஏசப்பா இவனை உயிரோடு எழுப்பினார். யாருக்கு மகிமை? ஏசப்பாவிற்கு மகிமை. இந்த நேரத்தில் நீங்க கஷ்டத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, இல்ல வியாதியின் மத்தியில, ஏதோ ஒரு துன்பத்தின் மத்தியில என்னால கர்த்தருக்கு மகிமை தரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஒன்றுமில்லை. எப்படி அந்த கண்ணாடி சூரிய வெளிச்சத்தை வாங்குகிறதோ அதே போல அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் தரக்கூடிய அப்பாவாக உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையும் சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். God bless.